வெண் தேம்பல் அப்படிங்கிறது எப்படி மேம் அவங்களுக்கு வருது? சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருப்பாங்க இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது அவங்களுக்கு வர ஆரம்பிக்குமா மேம்? இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது வந்து இட்ஸ் நாட் அ ஜெனடிக். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணா வரலாம். விட்டிலிகோ வரதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் ஆட்டோ இம்யூன் ட்ரிகர். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். சில சமயம் டயபெட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ் இருக்கும்போது நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அது கூட சேர்ந்து இது வரலாம். ஸ்டேபிள் விட்டிலிகோ, அன்ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த வெண்தேமல் வருது, ஆனா அது வந்த இடத்திலே தான் இருக்கு, பெருசாகல, புதுசாவும் வரல. அதை வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 1 மந்த்க்குள்ளேயே நிறைய பேச்சஸ் வருது, ஸ்ப்ரெட் ஆகுது, பாடி ஃபுல்லா வந்துருது, அது வந்து அன்ஸ்டேபிள் விட்டிலிகோன்னு சொல்லுவோம். இதுல வந்து மோர் தென் ட்ரீட்மெண்ட் we have to counsel the patient and also patients parents-லாம் ரொம்ப அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. சில பேர் அழுவாங்க. சில சமயம் வந்து அந்த பேட்ச் வந்து இப்போ ஸ்கேல்ப் ரீஜன்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹேருமே வெள்ளையாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரும்போது பேரண்ட்ஸ் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஆர்த்தோடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூகோடர்மா அப்படின்ற இந்த வெண் தேம்பல் வந்து நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஸ்னேகவல்லி மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இந்த வெண் தேம்பல் அப்படிங்கிறது நம்ம நிறையா வந்து சின்ன வயசுலையோ இல்லை நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்லேயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விட்னஸ் பண்ணி வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வெண் தேம்பல் அப்படிங்கிறது எப்படி மேம் அவங்களுக்கு வருது? அவங்க சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் இருப்பாங்க இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அவங்களுக்கு வர ஆரம்பிக்குமா மேம்? விட்டிலிகோ ஆர் லியூகோடர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சரிங்களா? இது வந்து இட்ஸ் நாட் அ ஜெனடிக், பரம்பரை கிடையாது. இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணா வரலாம். ஓகே. இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு கலர் கொடுக்கக்கூடிய அணு, அதுக்கு பேர் வந்து மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெலனோசைட்ஸ் வந்து நம்மளுடைய ஓன் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த மெலனோசைட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால வருது தான் லியூகோடர்மா ஆர் விட்டிலிகோ அப்படின்னு சொல்றது. ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க ஏஜ் குரூப் சின்ன வயசுலையும் வரலாம் பெரிய வயசுலையும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்துட்டு கொஞ்சம் இவங்களுக்கு க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா இந்த இதில்? ஏஜ் வைஸ் வந்து யாருக்கு வேணா இது வரலாம். ஆனால் அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணவோ இல்லை நம்ம வந்து இவங்களுக்கு வந்து விட்டிலிகோ வரும் அப்படின்லாம் நம்ம யாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விட்டிலிகோ வரதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் ஆட்டோ இம்யூன் ட்ரிகர். நம்ம இந்த மாதிரி ஸ்கின் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் இடியோபேத்திக். இடியோபேத்திக்னா என்ன காரணம் அப்படின்றதே இல்லாமல் வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் வேற ஏதாவது காரணங்களோட இது வரலாமா அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் லைக் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். சில சமயம் டயபெட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டயபெட்டிஸ் இருக்கும்போது நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அது கூட சேர்ந்து இது வரலாம். இன்ஃபெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இது வரலாம். மெயினாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் டேமேஜ்னால வரக்கூடிய மெயின் ரீசன், அதாவது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயோ இல்லை நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலேயோ ஸ்லீப்லெஸ்னஸ்னாலேயோ இது மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரலாம். இது வரைக்குமே வந்து இதுதான் காரணம் அப்படின்னு பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. there are several hypotheses, அதாவது இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கே தவிர இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ஆட்டோ இம்யூனிட்டி. ஓகே மேம், இதோட சிம்டம்ஸ் எப்படி மேம் ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இட் இஸ் அ காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட் தான். பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விட்டிலிகோ. பிகாஸ் சோஷியல் ஸ்டிக்மா அந்த மாதிரி வெள்ளையா இருக்கும்போது அவங்க கை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது, இல்லை ஃபேமிலிஸில் வந்து ஒருத்தர் தனிமைப்படுத்துறது. இப்போ யாராவது மேரேஜ்க்கு போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. இவங்களுக்கு இது இருக்கு, இது வந்து குழந்தைக்கு வருமா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுமா, நமக்கு தொட்டா வருமா, அந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இதுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு வெள்ளையா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஹைப்போ பிக்மெண்டட், அதுலேருந்து அப்புறமா டீ பிக்மெண்டட், மொத்தமாகவே பிக்மெண்ட் வந்து டோட்டலாகவே போயிடும். நல்லா வெள்ளையா ஒரு தேமல் வந்து ஏற்படும். இது எங்கே வேணா வரலாம், உடம்புல எந்த இடத்துல வேணாலும் வரலாம், ஸ்டார்ட் ஆகலாம். இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதாவது நம்ம வந்து இதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் விட்டிலிகோ, அன்ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த வெண்தேமல் வருது, ஆனா அது வந்த இடத்திலே தான் இருக்கு, பெருசாகல, புதுசாவும் வரல, அந்த மாதிரிகள் எல்லாம் ஸ்ப்ரெட்டும் ஆகல.
அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் விட்டிலிகோ. ஒருத்தருக்கு ஒரு பேட்ச் வருது, அது ரொம்ப ப்ராக்ரஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு 1 மந்த்க்குள்ளேயே நிறைய பேட்சஸ் வருது, ஸ்ப்ரெட் ஆகுது, பாடி ஃபுல்லாக வந்துடுது, அண்ட் லிப்பில் ஓரல் மியூக்கோசா, அதுக்கப்புறம் ஜெனிட்டல் மியூக்கோசா அந்த மாதிரி இடங்கள்லாம் வருது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வந்து அன்ஸ்டேபிள் விட்டிலிகோன்னு சொல்லுவோம். இது ஒரு வகைப்படுத்துறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லொக்கேஷன், எங்கே வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ விட்டிலிகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பாடி ஃபுல்லாக வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் செக்மெண்டல் விட்டிலிகோ ஆர் விட்டிலிகோ வல்காரிஸ்னு சொல்லுவோம். குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையுமே அங்கங்கே பேட்சஸ் வந்து வருது. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்ரோஃபேஷியல் விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கை விரல்கள் சுற்றி வரும், அப்புறம் லிப் இந்த இடத்துல வரும், இது ஒரு டைப்பாக வரும். அண்ட் தேர்ட் கேட்டகரி மியூக்கோசல் விட்டிலிகோ, அதாவது லிப்பும் ஜெனிட்டல் மியூக்கோசா மட்டும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு வகை உண்டு. இன்னொன்று குட்டி குட்டியாக நம்மளுக்கு சின்ன சின்ன டாட்ஸாக வரும், கான்ஃபெட்டி விட்டிலிகோ அப்படின்னு அதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வருமானா கண்டிப்பாக வரலாம், ஆனால் அது வந்து செக்மெண்டல் விட்டிலிகோன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நரம்பு, அது டர்மட்டோமல் பேட்டர்ன் சொல்லுவோம், நரம்பனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியே இந்த விட்டிலிகோவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் செக்மெண்டல் விட்டிலிகோவில் மட்டும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும் செக்மெண்டல் விட்டிலிகோ மட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து ஒரு சில அந்த நர்வில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ்னால வருது அப்படின்ற ஒரு ஹைப்போதேசிஸ். ஸோ அதனால அது மட்டும் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நான் சொன்னதில் வந்து இந்த ஸ்டேபிள் விட்டிலிகோ அன்ஸ்டேபிள் விட்டிலிகோ இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேபிள் இப்போ என்ன நம்மளுடைய எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்னா அன்ஸ்டேபிளாக ஒரு விட்டிலிகோ இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்டேபிள் ஆக்கணும், அதுதான் நம்மளுடைய இதுவாக இருக்கும். இதில் வந்து சில புவர் ப்ரெக்னோஸ்டிக் சைட்ஸ் இருக்குது. சில இடங்களில் வரும்போது நம்மளுக்கு அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து முதல்லே சொல்லிடுவோம் இது ரொம்ப புவராக இருக்கும். எங்கெல்லாம்னா ஏன் அப்படின்னா இந்த விட்டிலிகோ வந்து எங்கெல்லாம் முடி இருக்கோ அந்த ஹேரில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் வச்சு தான் நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அங்கேருந்து இதை வந்து நம்ம மைக்ரேட் பண்ண வைக்கணும். ஸோ நம்மளுக்கு லிப்பில் வரும்போது அங்கே ஹேர் கிடையாது, உள்ளங்கை உள்ளங்காலில் வரும்போது ஹேர் கிடையாது, ஓரல் ஜெனிட்டல் மியூக்கோசாவோட டிப்ஸில் வந்து ஹேர் கிடையாது. அதனால இந்த இடங்கள் வரும்போது நம்மளுக்கு அது ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் புவர் ப்ரெக்னோஸ்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி எந்த ஏரியாவில் வேணால் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது ஏதாவது வலியோ இல்லை ஒரு இரிட்டேஷனோ அந்த மாதிரி ஏதாவது காஸ் பண்ணுமா மேம்? இது வந்து கம்ப்ளீட்லி ஏசிம்டமேட்டிக், எந்த விதமான சிம்டம்ஸ், வலி, அரிப்பு இது வரப்போகிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒன்லி திங் காஸ்மெட்டிக்காக வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஓகே. இது வந்து கண்டேஜியஸும் கிடையாது. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு இது பரவாது, இது அவங்களுடைய தன்னெதிர்ப்புனால வரக்கூடியது, டிரான்ஸ்மிட்லாம் ஆகவும் ஆகாது. இது வந்து எப்பவுமே ஏன் வந்து இதை வந்து ஒரு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, ஒரு சோஷியலாக வந்து இதை வந்து ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா இதனுடைய க்ளோஸ் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ், அதாவது இதே மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்கிற லெப்ரசி. ஓகே. லெப்ரசிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வெள்ளை வெள்ளையான தேமல் வரும். அது வந்து கண்டேஜியஸ். அதை வந்து இது கூட எப்போவுமே காலங்காலமாக அசோசியேட் பண்ணி இதுவும் வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கோம். ஓகே மேம், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு மேம்? நம்மளால இதை கியூர் பண்ண முடியுமா? ஒருத்தவங்களை கம்ப்ளீட்டாக நம்மளை சரி பண்ணுறது முடியுமா? இதனால கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த பர்சன் ஸ்டெபிலிட்டி, அதாவது அந்த விட்டிலிகோவோட ஸ்டெபிலிட்டி தன்மையை பொறுத்து தான். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது கோ எக்ஸிஸ்டண்ட்டாக ஏதாவது ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறது சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாடி சர்ஃபேஸ் ஏரியா இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து மோர் தென் ட்ரீட்மெண்ட் வி ஹாவ் டு கவுன்சில் த பேஷண்ட் அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, சில பேர் அழுவாங்க. நேத்திக்கு எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் கூட அப்படிதான் அழுவாங்க. ஏன்னா சில சமயம் வந்து அந்த பேட்ச் வந்து இப்போ ஸ்கேல்ப் ரீஜன்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹேருமே வெள்ளையாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரும்போது பேரண்ட்ஸ் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ ரொம்ப வந்து இது வந்து நம்ம நிறைய கவுன்சிலிங் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் இதுக்கு வந்து நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். ட்ரீட்மெண்ட் வந்து டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், எப்பவும் போல டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். Since it is autoimmunity, steroids தான் first line of treatment இருக்கும்.
அது வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம அதுக்கான டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிப்போம். கொஞ்ச நாள் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் போடும்போது அது ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஆஃப் இம்யூனோசப்ரசன்ட் க்ரீம்ஸ்க்கே போகலாம். ஆனால் அது ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஓரலாக சில ஸ்டீராய்டு மருந்துகள் முதல்ல அதை ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு, இது வந்து வலிக்காது, அரிக்காது, எதுவுமே பண்ணாது. ஆனால் நம்ம வந்து இதை ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணணும், பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த பாடி சர்ஃபேஸ் ஏரியாவை வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது கொடுத்து ஸ்டேபிள் ஆக்குறோம் அப்படின்றதுக்கப்புறமா ரீபிக்மெண்ட் பண்ணக்கூடிய சில மெடிசின்ஸ் இருக்கும். அந்த மெடிசின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரீபிக்மெண்ட் ஆகுது, எல்லாமே நல்லா போகுது. ஆனால் நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். தூக்கம் கரெக்டாக இருக்கணும், ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி டாபிக்கல் மெடிசின்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீப் அண்ட் பேட்டர்ன் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் கேட்கலை அப்படின்ற போது ரொம்ப நாள் ஸ்டீராய்ட் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா சில இம்யூனோசப்ரசன்ஸ் வந்து இதுக்குன்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த மெடிசின்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்.